இந்த கேங்கா மீன் பிடிக்க தான் இன்றைக்கி நாங்கள் கடலுக்கு வந்தோம். இந்த நாக்கு ஒரு வாரமாக மீன் சாப்பிட்றனால எப்படியாவது மீன் சாப்பிட்றதுக்கு தான் இன்றைக்கி கடலுக்கு வந்தோம். எப்படியாவது மீன் பிடிக்க தான் வந்தோம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், முதல்ல வலையை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த வலையை இதேமாரி கையில் மடித்தா தான் கடலுக்குள்ளே நீந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கடலுக்குள்ளே நீந்து போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, கடலில் நீந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இந்த அலையெல்லாம் தாண்டி போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அலை ஒரு பக்கமாக இருந்தாலும் நீரோட்டம் அதிகமாக இருக்கும். அதை தாண்டி நீந்தி போகிறது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடலுக்குள்ளே நீந்தி போனவர் 3 பேரில் ஒரு ஆள் முடியாமல் பாதியிலே வந்துட்டார். மிச்சம் 2 பேர் நீந்திட்டு போயிருக்காங்க. சில டைம் ரொம்ப நாள் கழித்து கடலுக்குள்ளே நீந்தினா இதேமாதிரி டயர்னஸ் சீக்கிரமாக வந்துடும். அதனால் சீக்கிரமாக பாதியிலே வந்துட்டார். இப்போ வலையை கடலுக்குள் விட்ட வலையை நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வீட்டு குழம்புக்காக கொஞ்சம் மீன் 5 பேர் கடிச்சா போதும்னு சொல்லி தான் வந்தோம். ஆனால் எங்களுக்கு அதை விட அதிகமாக தான் கிடச்சிது. மீன் பாருங்கள், எல்லாமே கேங்கா மீன் நிறைய கிடச்சிது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும்போது. அது இல்லாமல் இந்த கேங்கா மீன் சாப்பிட்றது ரொம்ப ருசியாக இருக்கும். குழம்பு வைக்கிறத விட இதை வறுத்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இது எவ்வளோ டேஸ்ட்டுன்னு. சிறியவர்களிலிருந்து பெரியவர்களுக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு மீன்னா அந்த கேங்கா மீன் தாங்க. யாரை வேணால் சாப்பிட்லாம். ஒரு சென்ட்ரு மீன் யாரை வேணால் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டவங்க கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க கமெண்ட்டில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு.